ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அன்னம் சீரியலோட ஃபுல் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அன்னமும் கார்த்திக்கும் வந்து சரவணன் பண்ணுறத பார்த்துட்டு பயங்கர டென்ஷனாக எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கார்த்திக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ரம்யாவை அன்னம் அவ்வளோ அழகா வந்து பேசி திட்டி ஃபோனை கட் பண்ணதை நினச்சி பயங்கரமாக சிரித்து யோசித்து பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்த அன்னம் வந்து கேட்குறாங்க, என்ன சின்னத்தான் வாய் நிறைய பல்லா இருக்குது அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, எங்கள் ஆஃபீஸே வந்து எங்களோட கமிஷனரை பார்த்தா அப்படி நடுநடுங்கி போயிடும். ஆனால் நீ வந்து பயங்கரமாக அவங்கள லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி விட்டுட்ட, அதை நினச்சி தான் சிரிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இதுக்கே இப்படின்னா நான் நேரில் போய் கமிஷனரை சவால் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அண்ணன். 2 பேரும் போய் தூங்கலான்னு படுக்கிறாங்க. அண்ணன் கீழே படுக்கிறாங்க. உடனே கார்த்திக் எழுந்திரிச்சு வந்து கீழே வந்து படுத்துக்கிறாங்க. இப்படியே வந்து அந்த நாள் நைட்டு வந்து போயிடுது. காலையில் வந்து விடிஞ்சிருது. அப்போ பார்த்தா கார்த்திக் வந்து அன்னத்து கூட பெட்டில் வந்து படுத்திருக்காங்க. கார்த்திகை வந்து அன்னம் அழகாக கொஞ்சறாங்க. சின்னத்தான்னு சொல்லி அழகாக கொஞ்சி முடிச்சுட்டு கீழே இறங்கி போகிறாங்க. இதெல்லாம் முடிகிற நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா சரவணன் பேங்க்குக்கு போய் எல்லா இதையும் கொடுத்து லோன் கேட்குறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஆனால் பேங்க்கில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களோட சொத்துக்களுக்கு வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து உங்கள் அப்பா இந்த பேங்க் மட்டுமில்லை எல்லா பேங்க்லேயும் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுது. அதை கேட்டுட்டு வெளியே வர சரவணன் முன்னாடி அவங்க அப்பா நிற்கிறாரு. என்ன மூஞ்சி பூரா கரியாட்டிருக்குது, எவ்வளவு தான் தொடச்சாலும் போகாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. பெத்த பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அப்பா நீ தான் அப்படின்னு சொல்லி சரவணனோட அப்பாவை வந்து சரவணன் வந்து திட்டுறாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சரவணனோட அப்பாவும் வந்து பேசிடுறாங்க. நீ வந்து மாமியார் வீட்டுக்கு போய் கம்பி எண்ணுவேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ ஜஸ்ட் மிஸ்ஸில் வெளியே வந்துட்ட.